விரோதித்து நின்ற விதி ஒத்துழைப்பதாகவும் தோன்றுகிறது. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று ஒரு வரியில் சொல்லி வைத்தார்கள் நம்முடைய மூதாதையர்கள். நம்பிக்கையே வெற்றிக்கும் நிம்மதிக்கும் அடிப்படை. ஆதி மனிதன் கடலைக் கண்டு பயந்தான். அடுத்த மனிதன் கொஞ்ச தூரம் கடலுக்குள் நடந்து பார்த்தான். அவனுக்கு அடுத்தவன் நீந்திப் பார்த்தான். இன்னொருவன் கட்டையை பிடித்துக் கொண்டு பயணம் போனான். கட்டை படகு ஆயிற்று, படகு கப்பலாயிற்று, பயணம் சுலபமாயிற்று. கடலும் கடக்கக்கூடியதே என்ற நம்பிக்கை வந்தது. உலகம் உருண்டை என்ற உண்மையும் தெரிந்தது. விமானத்தின் பறக்கும் உயரத்தையும் வேகத்தையும் அதிகப்படுத்தினான் மனிதன். சந்திரமண்டலம் வரை பயணம் போகலாம் என்ற நம்பிக்கை கொண்டான். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. பையன் ஒழுங்காக படிப்பான் என்ற நம்பிக்கையால்தான் அவனை வெளியூரில் படிக்க வைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கிறார் தந்தை. மனைவியை பிரிந்து வாணிபத்திற்காக வெளியூர் போகிறவன் திரும்பி வரும் வரை மனைவி பத்தினியாக இருப்பாள் என்ற நம்பிக்கையில்தான் போகிறான். இன்பமும் நிம்மதியும் நம்பிக்கையில்தான் தோன்றுகின்றன. நான் கடவுளிடம் நம்பிக்கை வைத்தது வீண் போகவில்லை. அதிலும் ஒருவனையே பற்றி நிற்பது என்ற முடிவு கட்டிக்கொண்டு சிக்கெனப் பிடித்தேன் தேவனே உன்னை என்று. கண்ணனை பற்றி நிற்பது பலனளித்தது. சிலருக்கு சக்தி நம்பிக்கை பலம் தருகிறது. சிலருக்கு சிவநம்பிக்கை, சிலருக்கு முருக நம்பிக்கை, இன்னும் எத்தனையோ. நீ நல்ல தொழிலாளியாக இருந்தால் மோசமான முதலாளி கூட உன்னிடம் அன்பு காட்டுகிறான், கருணை காட்டுகிறான். நீ நம்பிக்கையுள்ள பக்தனாக இருந்தால் குட்டித்தேவதைகள் கூட உன்னை ரட்சிக்கின்றன. துன்பங்களைக் களைவதற்கு நம்பிக்கையே முக்கியம். முதலில் ஒரு பத்திரிகையில் போய் நான் சேர்ந்தபோது, உனக்கு புரு பார்க்கத் தெரியுமா என்று கேட்டார்கள். உண்மையில் எனக்குத் தெரியாது. துணிந்து தெரியும் என்று கூறிவிட்டேன். அதற்கொன்றும் டிப்ளமா தேவையில்லையே, நேரே அச்சகத்திற்குப் போனேன். முன்பு திருத்தப்பட்ட பொறுப்புகளை பார்த்தேன். உடனே நானும் திருத்த ஆரம்பித்துவிட்டேன். அந்தக் கலையில் எனக்கு வெகுநாளாக பயிற்சி இருப்பது போல்